ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் வால் கிரைண்டிங் பற்றி பார்த்துருக்கோம். அது எது கிரைண்டிங் பண்ணோன்னா இந்தமாரி பட்டி அதில் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணுறது தான். இதுதான் பட்டி பார்த்துருக்கோம். இதில் பாருங்கள், அது ஏற்கனவே கிரைண்டிங் பண்ண செவரு தான். இது கிரைண்டிங் பண்ண செவரு. இது நம்ம கிரைண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டி அப்ளை பண்ணியிருக்கோம். பட்டி இப்போ பட்டி ஒர்க்கு நம்ம பிள்ளைங்களே ஷார்ட் ஆகிருக்கு. இது ஃபுல்லாக பட்டி நம்ம நார்மலாக எப்படி கட்டோலை பண்ணிவிட்டு பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு போகிறோமோ அதே பட்டி பார்ப்போம். அதே மெத்தடு தான். இதில் பிளாஸ்டிங் நம்ம பண்ணுறதால ஷேர் வாலை பொறுத்த வரைக்கும் நம்ம காங்கிரீட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லுன்னு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங்காக கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எந்த ஒரு இது இல்லாமல் பீசர் இல்லாமல். அதுபோல் நம்ம நல்லா கிரைண்டிங் பண்ணணும். கிரைண்டிங் பண்ணால் தான் இது கரெக்டாக நம்மளுக்கு பட்டி பார்க்கக்குள்ளே எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ பாருங்கள், மேலே இது போல் பட்டி பார்த்து சவரு, மேலே சீலிங் பட்டி கிடையாது. ஏன்னு கேட்டால் நம்ம சீலிங் பண்ணக்குள்ளே இது பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், கார்னரு இதெல்லாம் வெண்டிலேஷனு. இது பட்டி எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா கிரைண்டிங் பண்ணணும், இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். பண்ணால் தான் ஒயிட்டாக இருக்கும். அதேமாரி வீட்டுக்கு பட்டி பார்த்தா தான் வீடு வெளிச்சத்தை உருவாக்கும். பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் செவரு எல்லாமே. பட்டின்றதை வீடு ஸ்மூத்துக்கோசம் நம்ம பட்டி பார்க்குறோம். அழகு படுத்துறது தான் பட்டி பார்க்குறது. அதனால தான் இது ஃபுல்லாகவே பட்டி எப்படி இருக்கு பாருங்கள், எவ்வளோ ப்யூர் ஒயிட்டாக வீடியோ ஃபுல்லாக கவர் ஆகுது பாருங்கள். ஒரு டாட்டு கூட இருக்காது லைட்டாக. இது ஒரு கோடு பட்டி தான் பார்த்துருக்கோம் இப்போதைக்கு. ஒரு கோடுக்கே எந்த அளவுக்கு கவர் ஆகி நிற்கிது பாருங்கள். அதாவது பிளாஸ்டிக் பண்ண செவத்தை விட நல்லா கவர் ஆகி கரெக்டாக இருக்கும் பட்டி. இதில் பார்த்திங்கன்னா மேபி கார்னரில் கூட பாருங்கள் எவ்வளோ இது கார்னர், வெண்டிலேட்டர் கார்னரு எந்த அளவுக்கு கிளியரான பட்டி இருக்குது பாருங்கள். மெட்டல் பாக்ஸு எல்லா இடத்துலையும் கார்னரு. இது பாயிண்ட்டு, எல்லா பாயிண்ட்லையும் இது கரெக்டாக இருக்கும் இந்த பட்டியெல்லாம். இது பாருங்கள், கரெக்டான ஸ்டேஜில் எவ்வளோ ஃபுல் ஒயிட்டு செவரு ஒரு ஷேர் வாலில் பிளாஸ்டிக் பண்ண செவரு போல் இருக்கும். இது சீலிங். சீலிங் பிளாஸ்டிக் பண்ணதுங்கன்னா நம்ம ஒயிட் போட்டுட்டு ப்ரேமர் போட்டு வச்சுருக்கோம். எதுக்கு பார்த்தா ஃபுல்லாக பால் சீலிங் வருது சீலிங். இது டிவி பாக்ஸு. இப்போ டிவி பாக்ஸு இந்த ஷேர் வாலில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த இடத்துல இது எல்லா லைனுக்கு உண்டான பைப் லைன்லாம் வச்சுருக்கோம். ஒயரிங் பண்ணக்குள்ள கட் பண்ணிவிட்டு அது யூஸ் பண்ணுவாங்க ஃபுல்லாகவே. இது சீலிங் ஃபுல்லாகவே. சீலிங் பாருங்கள், இது டாட் ஒரு சில அந்த ஷேர் வால் ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள நம்ம ஜாக்கி போல்டு செட் பண்ணுவோம். அதனுடைய டச்சப் தான் இது லைட்டாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு கோடில் எல்லாத்தையும் பார்த்துடணும் என்ன ப்ராப்ளம்னு. நெக்ஸ்ட்டு கோடு பாருங்கக்குள்ள நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஆகிடும். அதுவும் ஃபஸ்ட்டு கோட்லேயே பாருங்கள் எவ்வளோ கை வச்சு காட்டுறாங்க, இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஃபஸ்ட்டு கோடு தான் இது. ஒரு கோடு தான் நம்ம 2 கோடு தான் அப்ளை பண்ணுற மாதிரியே இருக்கும் அதிகபட்சம். நம்ம பிளாஸ்டிக் செவத்துலேயே 2 கோடு தான் நம்ம அப்ளை பண்ணுவோங்க. நம்ம இந்த செவத்துலேயும் 2 கோடு தான். நம்மளுக்கு பிளாஸ்டிக் வைக்க முடிஞ்சு போச்சு. மெயினாக அதேமாரி இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த பட்டியை மிக்ஸ் பண்ணக்குள்ள மிஷினில் தான் மிக்ஸ் பண்ணணும். மிஷினில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பட்டியை பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம். இது மிஷின், இதான் மிஷின், அது பட்டி கரைக்கிற மிஷினு. நம்ம ஜேகே பட்டி தான் பார்க்குறோம். இதான் ஜேகே பட்டி தான், ஜேகே வால் பட்டி தான். நல்ல ஒரு பட்டி, நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும். இது பாருங்கள், இந்த 2 வாளி 20 லிட்டர் பெயிண்ட் வாளி. ஒரு வாலில் தண்ணி வச்சுருக்கோம்,